யோவான் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ நான் தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. இயேசு கிறிஸ்து வராம இருந்துட்டா பிரச்சனை இல்லையாமா. ஆனா இப்ப அவர் வந்துட்டாரு. பாவத்தை குறித்து என்ன பண்ணிட்டாரு? பிரசங்கம் பண்ணிட்டாரு. இனிமேல் போக்கு சொல்ல இடமில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுற நீங்க, அவர் ஏன் வந்தாருன்னு சரியா புரிஞ்சு அவரை ஏற்றுக்கொள்ளலன்னா, அது நமக்கு சாபமாய் மாற வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த வசனத்த வந்து யோவான் 15:22 வாசிச்சோம். அதே மாரி 1 கொரிந்தியர் 16:22யும் நம்ம வாசிக்கணும். என்ன சொல்லுகிறது அது? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்தாமல் போனால், அன்பு கூராமல் போயிட்டான்னா, அவன் சபிக்கப்பட்டவன். வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? நெறைய கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நாம, அந்த குழந்தைய நேசிக்கலாம். ஏன்னா எப்பயுமே இந்த குழந்தை ரொம்ப விரும்பப்படத்தக்கதா இருக்கும். நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, அ ஏன் பன்னிக்குட்டி கூட குழந்தையா இருக்கும்போது, அத வந்து நம்ம அன்பு செலுத்த முடியும். நெறைய பேர் இயேசு கிறிஸ்துவையும் குழந்தையா இருக்கும்போது அன்பு செலுத்துறாங்க. அவர வந்து பொம்மை மாரி, சின்ன குழந்தை மாரி வச்சுக்கிட்டு, தொட்டில்ல வச்சு தாலாட்டுறது, அத வந்து தங்களுடைய வீடுகள்ல குடில் அமைத்து, அத பார்த்து புலகாகிதம் அடைந்து கொள்வது. எப்பயுமே அந்த குழந்தைகள நாம எளிதா நேசிக்க முடியும். ஆனா வளர்ந்த இயேசுவை நேசிக்க முடியுமா? வசனம் சொல்லுது, நீங்கள் அவர நேசிக்காம போயிட்டீங்கன்னா, அது சாபம் என்று சொல்லுகிறது. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உங்களுக்கு எந்த விதத்தில நன்மையா இருக்கு? இயேசு கிறிஸ்து வளர்ந்த இயேசு கிறிஸ்துவை அநேகரால நேசிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், "ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான்." என் கட்டளைகள கீழ்ப்படிஞ்சதனுடைய அர்த்தமே நீ எனக்கு என்னிடத்தில அன்பு கூறுகிற. அப்ப என்னன்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு அல்லது கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியாம போயிட்டோம்னு சொன்னா, அது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷமா? ம். இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறது அவருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிகிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இனிமேல் நீங்க ஹேப்பி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லும் பொழுது, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்களும் ஒரு மதவாத கிறிஸ்தவங்களா போக வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரியமானவர்களே, இந்த செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் அன்பு கூர வேண்டும். அவருடைய பிறப்பு எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது. அவரில் நான் முழுமை அடைகிறேன். அவரில் என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுகிறேன். ஒருவேளை அவருடைய பிறப்பை நான் அறிந்தும், தெரிந்தும், கொண்டாடியும், அவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் ஏன், எதற்காகன்னு தனிப்பட்ட முறையில முழு மனதோடு நான் விசுவாசிக்காமல் போனால், அது எனக்கு சாபமா இருக்கும். ம். இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாங்க ஸ்கூல்ல இருக்கும் பொழுது, எங்க வாத்தியார் ஒரு நாள் வந்தாரு. அடுத்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட்ன்னு சொல்லிட்டாரு. ஃபெயில் ஆற எல்லாம் கடுமையான தண்டனை. பாஸ் பண்றவங்களுக்கு பரிசுன்ட்டு போயிட்டாரு. அந்த தேர்வு சமயம் வந்தது. நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தா அன்னைக்கு சார் வரல. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். மறுநாள் பார்த்தா வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் அவர் வரவே இல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு பெரிய டைபாய்டு காய்ச்சல்ல படுத்துட்டாரு. நாங்க அவர் அந்த தேர்வையும் மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். 1 மாசம் கழிச்சு வந்தாரு. வந்த உடனே நேரா எங்க கிளாஸ்க்கு தான் வந்தாரு. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? டெஸ்ட்ன்னு சொன்ன உடனே எங்களுடைய உயிரே போயிருச்சு. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க 2, 3 பேரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லா படிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க பரிசு வாங்க போறோங்கிற சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நாங்க அடி வாங்க போறோங்கிற எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. சாருடைய வருகை ஒரு சிலருக்கு சந்தோஷம். வாத்தியாருடைய வருகை ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷமா? இல்லையா? உங்க கையில தான் இருக்கு. ம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புறேன். தேங்க் யூ. காட் பிளெஸ்.